தொழுகைக்கும் கல்விக்கும் உள்ள சம்பந்தம் குறித்து இந்த நாளில் நாம் ஆராய இருக்கிறோம். தேவனை பற்றி அறிவதுதான் அறிவு, அதுதான் முக்கியமான கல்வி. அந்த கல்வியை தேவனே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவதாக ஆதாமுக்கு ஆண்டவர் பயிற்சி கொடுத்த போது அவனை சிந்திப்பதற்கு பழக்கினார். இயேசுவானவர் மிகச்சிறந்த ஆசிரியராக தம்முடைய சீடர்களுக்கு பாடம் நடத்தி இருக்கிறார். இயேசுவானவர் நடத்தின பாடத்தை நாம் கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவன் சிறந்தவர் என்பதை கற்றுக்கொள்வது தான் மெய்யான கல்வி. அதுதான் தொழுகை என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். சர்வலோகத்தையும் படைத்து எங்களை மிகுந்த அக்கறையோடு பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பான தேவனே, இந்த வேளையிலும் எங்களுடைய கண்களை திறக்க வேண்டுமா நாங்கள் நம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம். நீர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு சிறந்தவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர் என்பதை புரிந்து கொண்டு அந்த புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்ன என்பதை உம்மிடத்தில் கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி கற்றுக்கொள்வதுதான் உண்மையான கல்வி என்பதை புரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். வாத்துகள் தங்களுடைய தேவாலயத்திற்கு புறப்பட்டு சென்றன என்று ஒரு உவமை சொல்கிறது. வாத்துகள் எப்படி நடக்கும் என்பதை பார்த்திருப்பீர்கள். ஆடி ஆடி அசைந்து மெதுவாக அவை நடந்து தங்களுடைய தேவாலயத்திற்கு சென்றன. போதகர் வாத்தும் உள்ளே வந்தது. மேடையில் நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தது. நம்ம எல்லோருக்கும் கடவுள் சிறகுகள் கொடுத்திருக்கிறார். இந்த சிறகுகளை வைத்து நாம் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் பறக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி வேகமாக தன்னுடைய அழகினால் பிரசங்க பீடத்தை அது தட்டியது. உடனே அங்கே கூடியிருந்த வாத்துகள் ஆமேன் ஆமேன் என்று சொல்லின. நம்மால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை, நம்முடைய சிறகுகளை வைத்து பறக்கலாம் என்று மீண்டும் சொன்னபோது எல்லாம் ஆமேன் 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 என்று கத்தின. ஆம், நாம் நிச்சயமாக செய்ய முடியும், நாம் பறக்கலாம், உயர பறக்கலாம் என்று அந்த வார்த்தைகள் கூறின. ஒரு வழியாக ஆராதனை முடிந்தது. ஆராதனை முடிந்த பிறகு எல்லோரும் வீட்டுக்கு செல்ல வேண்டும். இந்த வாத்துகள் வந்தபோது எப்படி நடந்து வந்தனவோ அதே போல் மீண்டுமாக அசைந்து அசைந்து ஆடி நடந்து வீட்டுக்கு சென்றன. போதகர் வாத்தும் அவ்வாறே சென்றது. எந்த வாத்தும் பறக்கவே இல்லை. இந்த கதையை எதற்கு சொல்கிறார்கள் என்றால், ஆலயத்திற்குள் நுழைந்து அங்கே ஆராதனை நடக்கும்போது 1000 ஆமேன் போட்டுவிட்டு வெளியே வரும்போது உள்ளே நுழைந்த போது எப்படி இருந்தோமோ அப்படியே வெளியே வந்தோம் என்றால் என்ன பயம்? பறப்போம் பறப்போம் என்று சொன்ன வார்த்தைகள் எதுவும் பறக்கவில்லை, நடந்துதான் சென்றன. தேவனை நம்புவோம், அன்பு காட்டுவோம் என்றெல்லாம் ஆமேன் போட்டுவிட்டு தேவனை நம்புகிறதும் அன்பு காட்டுவதும் நம்மிடம் இல்லை என்றால் இந்த தொழுகையினால் என்ன பயன் என்பதைத்தான் இந்த உவமை கேட்கிறது. நாம் சரியான விதத்தில் தொழுகை செய்யவில்லை என்றால் அந்த தொழுகையினால் எந்த பயனும் இல்லை. இன்றைய வேத ஆராய்ச்சியில் யாரை தொழ வேண்டும், யாரை தொழக்கூடாது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். சரியான விதத்தில் நம்முடைய தொழுகை இருந்ததென்றால் நிச்சயமாகவே அந்த தொழுகையினால் நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். உலகம் அழிவதற்கு முன் இருக்கிற இந்த காலத்தில் 3 தூதர்கள் உலகத்திற்கு 3 செய்திகளை கொண்டு வந்ததாக வெளிப்படுத்தல் கூறுகிறது. இந்த 3மே தொழுகை பற்றியவை தான். எனவே தொழுகை பற்றிய இந்த செய்திகளுக்கும் கல்விக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் ஆராயப் போகிறோம். பரிசுத்தரின் அறிவே அறிவு என்பதை மீண்டும் மீண்டுமாக நாம் பார்த்து வருகிறோம். பரிசுத்தரை நாம் உண்மையிலேயே அறிந்து கொள்ளும்போது நாம் என்ன செய்வோம் என்பதுதான் தொழுகை. அவரை அறியாதவர்கள் அக்கிரமம் செய்கிறார்கள், அவரை அறிந்தவர்கள் அக்கிரமம் செய்வதில்லை. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறவர்களாக மாறுகிறார்கள். சங்கீதம் 53:4 அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையா, அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறது இல்லை என்று சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறார். ஆம், தேவனை தொழாதவர்களிடத்தில் அறிவு இல்லை. தேவனை உண்மையிலேயே தொழுகிறவர்கள்தான் அறிவுடையவர்கள் அல்லது கல்வி பெற்றவர்கள். முதலாம் தூதன் என்ன சொல்கிறான் என்பதை நாம் முதலாவதாக பார்ப்போம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று முதலாம் தூதன் சொன்னதாக
வெளிப்படுத்தல் 14:7 வாசிக்கிறோம். தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம்? பணிந்து கொள்ளுதல். இந்த தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவர். இவை அனைத்தையும் உண்டாக்க வேண்டும் என்றால் அவரிடத்தில் எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த பொருளின் ஒரு சிறு பகுதியை அழிக்கும் போது அப்படிப்பட்ட அணுகுண்டினால பெரிய பட்டணங்களை அழிக்க முடிகிறது. அந்த கொஞ்சம் பொருளை உண்டாக்க வேண்டும் என்றால் அவ்வளவு சக்தி தேவையாக இருக்கிறது. வானத்தையும் பூமியையும் நீரூற்றுகளையும் சமுத்திரங்களையும் உண்டாக்கினவர் என்று நாம் சொல்லும்போது தேவன் எவ்வளவுக்கு வல்லவர் என்பது நமக்கு புரிய வேண்டும். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை புரிந்து கொள்ளும்போது நாம் அவர் முன்பாக பணிந்து குனிந்து நீர் பெரியவர் என்பதை அறிக்கை செய்கிறவர்களாக காணப்படுவோம். நான் வேலை செய்த பள்ளிக்கூடம் ஒன்று கிராம பகுதியில் இருந்தது. அந்த கிராம பகுதியில் பள்ளிக்கூடத்தில் மாத்திரம்தான் தொலைபேசி இருந்தது. அதனால் அதிகாரிகள் யாராவது அந்த ஊரில் இருக்கிற மக்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் பள்ளிக்கு தொலைபேசியின் மூலமாக அழைப்பார்கள். பள்ளியில் ஒரு பெரியவர் இருந்தார். ஒரு நாள் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அதை எடுத்தார். நான் பள்ளிக்கூடத்தில் இருந்து பேசுகிறேன் என்று சொன்னார். எதிர்முனையில் இருக்கிறவர் காவல் அதிகாரி என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் இவர் எழுந்து நின்று தலை குனிந்து ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஐயா என்று சொன்னார். காவல் அதிகாரி முன்னால் இல்லை, அவர் எங்கோ இருக்கிறார். ஆனால் காவல் அதிகாரி என்று கேட்ட மாத்திரத்தில் பணிவு தானாக வந்துவிட்டது. அவர் நேரடியாக பார்க்கவில்லை என்றாலும் இவர் பணிவாக செயல்பட ஆரம்பித்தார். தொழுகை என்பது அப்படிப்பட்டது தான். நாம் யாரிடம் பேசுகிறோம், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உணரும் போது நம்முடைய உள்ளத்திலே தோன்றுகிற பணிவு தான் உண்மையான தொழுகை. அந்த உண்மையான பணிவு நம்மிடத்தில் இருக்கும் என்றார் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறவர்களாக காணப்படுவோம். அப்படிப்பட்ட மாற்றம் வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்திற்கு செல்லும்போது மாத்திரம் வருவது இல்லை, வாரம் முழுவதும் வருகிறதாக இருக்க வேண்டும். படைத்தவரை தொழுகிறோம் என்று சொல்கிறவர்கள் படைப்பில் இருந்த ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது தேவன் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு வல்லவர் என்பதை ஞாபகத்தில் வைத்து செயல்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை அன்றி உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆம், 10 கற்பனையிலே முதலாவது கற்பனை இது. ஏன் என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம் என்று அவர் சொல்கிறார்? உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று இஸ்ரவேலர் இடத்துல சொன்னார். உங்களை அடிமைத்தனத்திலிருந்து அற்புதமான முறையில் விடுதலை செய்த ஆண்டவர் நான். என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்கிற தீர்வை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் என்பதற்கான அர்த்தம் எஜமான், நீதிபதி என்றெல்லாம் சொல்லலாம். என்னை தவிர வேறு நீதிபதி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நான் என்ன தீர்வு சொல்கிறேனோ அந்த தீர்வை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்கு காரணம் இருக்கிறது. அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் எல்லாம் அறிந்தவர், அவர் ஞானமுள்ளவர். அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். இந்த எண்ணம் நமக்கு இல்லை என்றால் நாம் தேவனை தொழுகிறோம் என்று சொல்ல முடியாது. நம் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை பாடுகிற பாடல் ஒன்று வேதாகமத்தில் இருக்கிறது. அந்த பாடல் ஒரு கருத்தை மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்துகிறது. தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை ஒருவன் மறந்துவிட்டால் தேவனை தொழுவதிலிருந்து மாறிவிடுகிறார்கள். அதைத்தான் அந்த பாடல் முழுவதுமாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறது. அந்த பாடலை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். அந்த பாடலை எழுதியவர் ஆசாப். ஆசாப் அந்த சங்கீதத்தின் துவக்கத்தில் சொல்கிறார், என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். இதற்கு பிறகு அவர் சொல்லப் போகிறவையெல்லாம் உவமை என்று சொல்லுகிறார். அதிலே மறைபொருள் இருக்கிறது என்று சொல்கிறார். உவமை என்றால் நடந்த சம்பவமோ அல்லது வேற ஏதோ ஒரு கதையையோ சொல்லி அந்த கதையிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை நாம் கற்றுக்கொள்வதற்காக சொல்லப்படுகிற ஒன்றைத்தான் உவமை என்று சொல்கிறோம். இந்த 2ஆம் வசனத்திற்கு பிறகு
4 உவமைகளை ஆசாப் சொல்கிறார். அந்த 4 உவமைகளிலும் மறைபொருள்கள் இருக்கின்றன. அந்த மறைபொருளை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த மறைபொருளை கண்டுபிடிக்காமல் வெறுமனே அந்த கதையை மாத்திரம் வாசிப்பதாலோ பாடுவதாலோ எந்த பயனும் இல்லை. அவர் சொல்கிற உவமைகள் என்னவாக இருக்கின்றன தெரியுமா? முன்பு நடந்த சம்பவங்களை உவமைகள் என்று சொல்கிறார். அவற்றுக்குள்ளாக மறைபொருள் இருக்கிறது என்றும் சொல்கிறார். 3ஆம் வசனத்தை பாருங்கள். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். தங்களுடைய வரலாற்றிலே முன்பு நடந்த சம்பவங்களை உவமைகள் என்றும் அவற்றில் மறைபொருள் இருக்கிறது என்றும் ஆசாப் சொல்கிறார். நம்முடைய வாழ்விலும் அதுபோல நடக்கிறது. எனவே இந்த உவமைகளை நாம் வாசிக்கும்போது படிக்கும்போது இந்த உவமைகளில் நான் எங்கே இருக்கிறேன் என்கிற கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். இஸ்ரவேலருக்கு இப்படி நடந்தது, இஸ்ரவேலர் இப்படி செய்தார்கள், எப்ராஹிமர் இப்படி செய்தார்கள், தாவீது இப்படி செய்தார் என்று படிப்பது அல்ல. அந்த சம்பவங்களில் என்னுடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது, அதுபோல என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை ஆராய்ந்து பார்த்தால்தான் இவற்றை படிப்பதனாலே நமக்கு பிரயோஜனம் இருக்கின்றது. நடந்த எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவனுடைய பலத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் சொல்லியிருந்தார். எதற்காக அப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டுமாம்? 7ஆம் வசனத்தில் சொல்கிறார், தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கு. இந்த சம்பவங்களை எல்லாம் அவர்கள் கேள்விப்படும் போது, தேவன் இப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும் போது அவர்கள் தங்கள் நம்பிக்கையை தேவன் மேல் வைக்க வேண்டும். தேவனுடைய செயல்களை மறக்கக்கூடாது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மாற்றத்தை தான் தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டும். இது போன்ற சம்பவங்களை சுட்டிக்காட்டின பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்கிறார், இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த சங்கீதம் கூட அப்படிப்பட்ட ஒரு சங்கீதம் தான். தொழுகை உண்மையானதாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு காட்டுகிறது. அவர்கள் என்ன செய்தார்களாம்? அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். 11ஆம் வசனம். மறந்து விட்டோம் என்றால் அவரை தொழுகிற தொழுகையிலிருந்து நாம் விலகி விடுவோம். தேவன் எத்தனையோ அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஆயிரக்கணக்கில் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்தாலும் ஒன்றிரண்டில் நாம் எதிர்பார்த்த விதமாக அவர் செயல்படவில்லை என்றால் நாம் அவரை மறந்து விடுகிறோம். என்ன ஆண்டவர் என்று நாம் பேசிவிடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் இந்த கேள்வி நம்முடைய உள்ளத்திலிருந்து எழும்பும் என்றால் உண்மையிலேயே நாம் இதுவரைக்கும் அவரை தொழவில்லை என்பதுதான் வெளிப்படையாகிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைகளை நாம் மறக்கலாமா? அப்படி மறந்து நாம் செயல்பட்டால் தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்முடைய தீர்மானங்களை மதிக்கிற ஆண்டவர் அவர். நீர் வேண்டாம், நீர் வேண்டாம், நீர் வேண்டாம், நீர் சரியில்லை, நீர் சரியில்லை, நீர் சரியில்லை என்று நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் என்றால் கடைசியில் ஒரு நாள் தேவன் நம்மை விட்டு ஒதுங்கி விடுவார். அப்படி அவர் நம்மை விட்டு ஒதுங்கும்போது நம்மை அழிப்பதற்கு ஒருவன் காத்திருக்கிறான். அவன் எல்லா விதமான பிரச்சனைகளையும் நமக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுவான். சங்கீதம் 78, 21, 22 ஆசாப் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். தேவனை அவர்கள் மறந்ததினாலே, அதாவது தேவன் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் மறந்ததினாலே தேவனை விசுவாசியாமல் அவருடைய ரட்சிப்பை நம்பாமல் போனார்கள். தேவன் இப்படி செய்ய முடியும் என்கிற விசுவாசம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. தேவனை அவர்கள் நம்பவில்லை. அப்பொழுது இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் மூண்டது என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். கோபம் மூடுதல் என்றால் என்ன அர்த்தம் என்பதை இதற்கு முந்தின ஆராய்ச்சிகளில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். மீண்டுமாக சொல்கிறேன். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தை பாருங்கள். தேவனுக்கு கோபம் வரும்போது தேவன் நம்மை விட்டு விலகிச் சென்று விடுகிறார். அதுதான் அவருடைய கோபம் என்று அழைக்கப்படுகிறது. அவர் வேண்டாம் வேண்டாம் என்று நம்முடைய செயல்கள் மூலமாகவும் நம்முடைய சொல்கள் மூலமாகவும் நாம் சொல்லும்போது, சரி நீ அப்படி சொல்லுவாய் என்றால் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று அவர் ஒதுங்குகிறார். அதைத்தான் தேவனுடைய கோபம் என்று வேதாகமம் அழைக்கிறது. ஆனால் இப்படியெல்லாம் இருந்த போதிலும் தேவன் அவர்களை கைவிட்டு விடுகிறாரா என்றால் அப்படி இல்லை. பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு ஆயத்தமாக இருக்கிறார் என்றுதான் இந்த சங்கீதம் சொல்கிறது. இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். ஆனாலும்
அவர்களை முற்றிலுமாக அவர் கைவிடவில்லை. கடைசியில் பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லை என்கிற சூழ்நிலையில் தேவனிடம் வருகிறார்கள். உண்மையான மனமாற்றம் இல்லை. உண்மையான மாற்றம் வேறு, ஒரு பிரச்சனையிலிருந்து தப்ப வேண்டும் என்பதற்காக தேவனிடத்தில் வருவது வேறு. அதையும் சங்கீதக்காரர் பதிவு செய்திருக்கிறார். அவர்கள் மாறி வந்தார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாயிருக்கவில்லை. வாயினாலே சொல்கிறார்கள், ஆண்டவரே நீர் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும், உம்மை விட்டால் யார் என்று சொல்கிறார்கள். ஆனால் செயலை பார்த்தால் தாங்கள் தான் ஏதாவது செயல்பட வேண்டும், செய்துதான் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று செயல்படுகிற தன்மையை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். அவர் என்ன செய்கிறார்? அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னிக்கிறார். அநேக தரம் ஆண்டவர் இவ்வாறு நமக்கு நன்மை செய்து வந்திருக்கிறார். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு தர விரும்புவதை அவர் செய்ய முடியாதபடி நம்முடைய அவிசுவாசம் தடுக்கிறது என்று இந்த சங்கீதம் சொல்கிறது. 41ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவர் செயல்படக்கூடிய விதத்திலே செயல்பட விடாமல் அவரை மட்டுப்படுத்தினார்கள். அதற்கு காரணம் நம்முடைய அவிசுவாசம். இயேசுவானவருடைய வாழ்க்கையிலும் கூட பல சமயங்களில் அவர் செய்திருக்கக்கூடிய அற்புதங்களை செய்ய விடாமல் அந்த மக்களுடைய அவிசுவாசம் தடுத்தது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தில் 4 உவமைகள் உள்ளன. 3ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை முதலாவது உவமை காணப்படுகிறது. இப்ராஹிம் கோத்திரத்தில் சீலோ என்கிற இடத்துல முதலில் ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்டது. அந்த ஆசரிப்பு கூடாரம் பின்னர் அழிக்கப்பட்டது. அங்கே இருந்த உடன்படிக்கை பெட்டி தூக்கிச் செல்லப்பட்டது. அங்கே இருந்த உடன்படிக்கை பெட்டியை யுத்த களத்துக்கு எடுத்து சென்றபோது பெலிஸ்தியர் அதை தூக்கி சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு சீலோ கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பித்தது. அதற்கு என்ன காரணம் என்பதை இந்த முதல் பகுதியை கூறுகிறது. இப்ராஹிம் கோத்திரத்தார் அதை பத்திரமாக பாதுகாத்திருக்க வேண்டும். பாதுகாக்க தவறினதினாலே அவர்கள் தோற்றுப்போனார்கள். 12ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரை வனாந்தரத்தில் தேவன் செய்ததை பற்றி நாம் வாசிக்கிறோம். வனாந்தரத்தில் தேவன் அவர்களை அக்கறையோடு கவனித்த போதிலும் கூட பல சமயங்களிலே அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். மெய்யான தொழுகையை விட்டுவிட்டு தங்களையும் தங்கள் இஷ்டங்களையும் முக்கியப்படுத்த ஆரம்பித்தார்கள். 1ஆம் வசனத்தில் எகிப்தை பற்றி சொல்லிவிட்டு மற்ற வசனங்கள் அனைத்திலும் வனாந்தரத்தில் நடந்ததை பற்றி ஆசாப் எழுதியிருக்கிறார். 3வது உவமை 43ஆம் வசனத்திலிருந்து 55ஆம் வசனம் வரை காணப்படுகிறது. எகிப்தில் தேவன் செய்ததை இங்கே சொல்லுகிறார். கடைசி வசனத்தில் அவர்களை கானான் தேசத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது பற்றி சொல்கிறார். 56ஆம் வசனத்திலிருந்து 72ஆம் வசனம் வரை 4வது உவமை காணப்படுகிறது. யூதா கோத்திரத்து சியோனை ஆலயத்திற்காக தேவன் தெரிந்து கொண்டதையும் யூதா கோத்திரத்து தாவீதை தேவன் தெரிந்து கொண்டதையும் அந்த பகுதி சொல்கிறது. இந்த 4 பகுதிகளிலும் நாம் பார்க்கிற முக்கியமான கருத்து என்னவென்றால், தேவன் தங்களுக்கு செய்ததை மக்கள் மறந்தபோது தேவனை விட்டு விலகுகிறார்கள். தேவன் மேல் பக்தியும் தேவன் மேல் பாசமும் இல்லாமல் போய்விடுகிறது. தங்களை முக்கியப்படுத்துகிறார்கள் அல்லது வேறே காரியங்களை முக்கியப்படுத்துகிறார்கள். அதன் விளைவாக தோல்வியையும் அடைகிறார்கள். இதை நாம் கற்றுக்கொண்டால் தேவனை தொழுவதில்தான் நமக்கு வெற்றி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு பகுதியிலும் தொழுகை குறித்து பார்க்கிறோம். அது நமக்கு பாடமாக தந்திருக்கிறார்கள். அது 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம். அங்கே தாவீதின் தொழுகையை நாம் பார்க்க முடிகிறது. உடன்படிக்கை பெட்டி பறிபோனதை குறித்து ஏற்கனவே சொன்னேன். சீலோ அழிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த ஆசரிப்பு கூடாரமானது நோப் என்னும் இடத்துல வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி கீரியாத் யாரீமிலே அபினதாபின் வீட்டிலும் பிறகு ஓபேத் ஏதோமின் வீட்டிலும் வந்து சேர்ந்தது என்று சொன்னேன். அந்த பெட்டியை அங்கே இருந்து தாவீது நகரத்திற்கு தாவீது கொண்டு வருகிறார், அல்லது சியோன் பர்வதத்திற்கு தாவீது கொண்டு வருகிறார். அந்த பெட்டியை அவர் கொண்டு வந்தபோது அவர் என்ன செய்தார் என்பதை 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். சர்வாங்க தகன பலிகள், சமாதான பலிகள் என்ற 2 விதமான பலிகளை அவர்கள் செலுத்தினதாக நாம் வாசிக்கிறோம். பிறகு அவர் என்ன செய்தார்? புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும்
இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். இது என்ன பலி? தேவனுக்கு நாம் நம்மை முழுவதுமாக தருகிறோம் என்பதை சர்வாங்க தகன பலிகள் காட்டுகின்றன. நம்மிடம் உள்ளதை மனிதரோடு பகிர்ந்து கொள்வதற்காக சமாதான பலிகளை இடுகிறோம். தேவனை தொழுதல் என்பது இதுதான். தேவனிடத்தில் நம்மை முற்றிலுமாக ஒப்படைக்க வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதங்களை மனிதரோடு நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். மனிதர் அனைவரும் நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் போல அவர்களை நடத்த வேண்டியது சமாதான பலி நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான பாடம். இந்த பலிகளை குறித்து நாம் இப்போது அதிகமாக ஆராயப்போவதில்லை. ஆனால் அடிப்படை உண்மை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சர்வாங்க தகன பலி தேவனிடத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்படைப்பது. சமாதான பலி ஒரு ஐக்கிய பலி, அது ஒரு ஐக்கிய விருந்து. இந்த இரண்டையும் தாவீது செய்தார். அதனால்தான் ஒவ்வொருவருக்கும் ஒரு அப்பத்தையும் ஒரு இறைச்சி துண்டையும் ஒரு பிடி திராட்சரசத்தையும் கொடுத்து அவர் அனுப்பினார். தேவன் நமக்காக செய்தவைதான் அவரை துதிக்கும் தொழுகைக்கும் பாத்திரராக்குகின்றன. ஆனால் தம்மையே தியாகமாக்கி சிலுவையில் நமக்காக மரித்ததால் நமக்கு நித்திய ஜீவனின் நம்பிக்கையை அவர் அருளியிருக்கிறார். அதுதான் மற்ற அனைத்தையும் அர்த்தமுள்ளதாக்குகிறது. எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றிருக்கலாம். பெற்ற நன்மையை நினைத்து நாம் அவரை துதிப்போம், அவரை தொழுவோம். ஆனால் அவர் கொடுத்த நன்மைகளெல்லாம் மிகச்சிறந்த நன்மை சிலுவையில் இயேசு நமக்காக மரித்ததாகும். இந்த 1 நாளாகமம் 16 வருகிற வசனங்கள் வேறு 2 சங்கீதங்களிலும் வருகின்றன. 8ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை சங்கீதம் 105 இருக்கின்றன. 23ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை சங்கீதம் 96 இருக்கின்றன. இந்த சங்கீதங்களை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் தொழுகையை பற்றி தேவன் சொல்லுகிற கருத்துக்களை நாம் பார்க்க முடியும். மறுபடியும் தேவனை நாம் மறந்து விடாமல் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மனதில் வைத்தவர்களாக அவருடைய குணத்தை வெளிப்படுத்துவது தான் உண்மையான தொழுகை. 1 நாளாகமம் 16:8 பாருங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். நாமம் என்றால் அவருடைய குணம். அவருடைய குணத்தை நாம் பிரஸ்தாபமாக்க வேண்டும். இது ஆலயத்திற்குள் மாத்திரம் செய்கிற வேலை இல்லை, வாரம் முழுவதும் செய்கிற வேலை. மற்றவரிடத்தில் பேசும்போது தேவன் நல்லவர் என்பதை நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுத்த வேண்டும். தேவனை குறை சொல்கிற வார்த்தைகளை ஒரு நாளும் நாம் பேசாமல் தேவனை மேன்மைப்படுத்துகிற வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான எல்லாவற்றையும் கவனித்து வருகிறவர் நம்முடைய தேவனே. அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். எதுவும் ஓய்வு நாளில் மாத்திரம் செய்கிற ஒரு செயல் அல்ல, ஆலயத்திற்கு செல்கிற ஆராதனையில் மாத்திரம் செய்கிற செயல் அல்ல, வெளியே மற்றவர் மத்தியிலே நாம் செய்கிற வேலையாகும். தேவனுடைய குணத்தை பிரஸ்தாபமாக்குவதும் தேவனுடைய செய்கைகளை பிரசித்தப்படுத்துவதும் தான் உண்மையான தொழுகை. எனவே தொழுகை என்று நாம் நினைத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு நாளில் பலர் சேர்ந்து நடத்துகிற ஆராதனை என்கிற எண்ணத்தை விட்டு நாம் வெளியே வந்து ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து தேவன் பெரியவர் என்பதை உணர்ந்து நம்முடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை மற்றவரிடத்திலே பேசுவது ஆகும். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் என்று 9ஆம் வசனம் சொல்கிறது. அவர் நமக்காக செய்தவைகளை நாம் தியானிக்க வேண்டும், அவற்றை குறித்தே நாம் பேச வேண்டும். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்றும் இங்கே தாவீது குறிப்பிடுகிறார். அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்த வேண்டும். மகிமை என்றால் வெளிச்சம், நாமம் என்றால் குணம். அவருடைய குணத்தை சரியான வெளிச்சத்திலே நாம் காட்ட வேண்டும். தேவனே நமக்கு எல்லாம் செய்கிறார் என்பதை உணர்ந்து காணிக்கைகளை அவருடைய சமூகத்திலே கொண்டு வர வேண்டும். இந்த காணிக்கைகளை கொடுக்கவில்லை என்றால் தேவனுக்கு ஒன்றும் இருக்காது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. இந்த காணிக்கைகளை நாம் கொடுக்கும்போது தேவன் பெரியவர் என்பதை நாம் மனதில் வைத்து செயல்படுகிறோம். தேவன் அதற்கேற்ற பிரகாரமாக நம்மை நடத்துவதையும் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். பரிசுத்தம் என்பதற்கான எபிரேய வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? வித்தியாசமான நிலை, பிரித்தெடுக்கப்பட்ட நிலை, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட நிலை என்றெல்லாம் இவற்றை நாம் மொழிபெயர்க்கலாம். வித்தியாசமானவர். இங்கே பரிசுத்த அலங்காரம் என்பது கூட பரிசுத்தம் எனும் அலங்காரம் என்று மொழிபெயர்த்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும். அலங்காரத்தில் பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் தான் அலங்காரமே. ஒரு வித்தியாசமான வாழ்க்கை.
அந்த வித்தியாசமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்துகின்றன. நம்முடைய உடலை நாம் எப்படி அலங்காரம் பண்ணுகிறோம் என்பது அல்ல, நம்முடைய மனதை நாம் எப்படி அலங்காரம் பண்ணுகிறோம், எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் தீர்மானித்திருக்கிறோம், அந்த தன்மை தான் இங்கே பரிசுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் வித்தியாசமானவர்கள். தேவன் எப்படி பரிசுத்தரோ அதுபோல நாம் பரிசுத்தர்கள். தேவன் எந்த விதத்தில் பரிசுத்தர்? ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக அதை குறித்து ஏசாயா மூலமாக தேவன் பேசுகிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் நினைப்பது போல அவர் நினைப்பது இல்லை. அந்த நினைப்பை செயல்படுத்துவதற்கு நாம் பயன்படுத்துகிற வழிகளை அவர் பயன்படுத்துவது இல்லை. பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. எந்த விதத்தில் வித்தியாசமானவர்? நாம் சிந்திப்பது போல, நாம் செயல்படுவது போல அவர் செயல்படுவதில்லை. அவர் வித்தியாசமானவர். இதை என்ன ஒரு பின்னணியில் இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார் என்பதை பார்த்தால்தான் அதே விதமான பரிசுத்தம், அதே விதமான வித்தியாசம் நம்முடைய வாழ்வில் காணப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். இதற்கு முந்தின வசனத்தில் அவர் சொல்லுகிறார், துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்ப வேண்டும், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு திரும்ப வேண்டும். அவர் மேல் அவர் மனதிருக்குவார். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். ஆம், நமக்கு விரோதமாக தவறு செய்த ஒருவன் நம்மிடத்தில் வந்து என்னை மன்னித்துக்கொள் என்றால் நம்மால் அவனை மன்னிக்க முடியாது. செய்ய வேண்டிய அநியாயத்தை எல்லாம் செய்துவிட்டு வெறுமனே மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்று கொண்டு போகலாம் என்று நினைக்கிறாயா என்று நான் கோபப்படுவோம். தேவன் அப்படி செய்வது இல்லை. அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் போல இல்லை, அவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் போல இல்லை. இந்த விதத்தில் அவர் வித்தியாசமானவராக இருக்கிறார். ஆலயத்திற்கு வரும்போது இந்த அலங்காரத்தோடு நாம் உள்ளே வர வேண்டும், இந்த வித்தியாசமான தன்மையோடு நாம் உள்ளே வர வேண்டும். அதனால்தான் இயேசுவானவர் தம்முடைய சீடரிடத்தில் பேசிய போது, நீ ஆலயத்திற்கு வந்து காணிக்கையை செலுத்த வரும்போது யாராவது ஒரு மேல் உனக்கு வருத்தம் இருக்கிறது என்று உனக்கு தெரிந்தால் முதலில் போய் அவரோட சமாதானமாகிவிட்டு பின்பு வந்து காணிக்கையை செலுத்து என்று சொன்னார். எனவே தேவனுடைய சமூகத்திலே நாம் அவரை தொழுது கொள்ளத்தக்கதாக போகும்போது இந்த மன்னிப்பின் தன்மை நம்மிலே செயல்பட வேண்டும். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அது போன்றவர்களாக நாம் மாற வேண்டும். மன்னித்தால் பிரச்சனை இருக்கிறதே, மன்னிப்பு என்று கேட்பான். அதற்கு முன்னராக என்ன அநியாயம் செய்தானோ அதே அநியாயத்தை அவன் மறுபடியும் செய்தால் நாம் என்ன செய்வது என்கிற எண்ணம் பல சமயங்களில் நம்முடைய மனதை வாட்டத்தான் செய்கிறது. அடுத்து தாவீது என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக. தேவனுடைய ஆளுகையின் கீழாக நாம் இருக்கிறோம். நாம் தான் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நாம் தீர்மானித்து செயல்படும் போது நீ செய்து கொள் என்று விட்டு விடுவார். அவர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்பதை நாம் உணர்ந்து செயல்படும் போது அவருடைய செயலை நாம் பார்க்க முடியும். அவர் யார் மூலமாக வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். நமக்கு செய்யக்கூடிய உதவியை அவர் நிச்சயம் செய்வார். நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் அவர்களை ஒன்று திருத்துவார் அல்லது அழித்து போடுவார். அதை யார் மூலமாக வேண்டுமானாலும் ஆண்டவர் செய்யலாம். ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜா. அந்த எண்ணம் நமக்கு இருக்கும் என்றால் பணிந்து குனிந்து நம்மை முற்றிலுமாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்படைப்போம். அதனால் சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார்? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாளாகமத்தில் வருகிற இந்த வசனம் பல சங்கீதங்களில் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். நாம் சொல்லுவோமா? தேவன் நல்லவர், எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ஏசாயா 12:4. தேவனை தொழுது கொள்ளுதல் என்பது தேவனுடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிப்பது தான். அவருடைய குணம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுவது தான். அதை நாம் செய்ய வேண்டும் என்றால் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை நாம் யோசித்து பார்த்து தேவனுடைய நடத்துதலை புரிந்து கொள்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கல்வி இல்லை என்றால் நாம் படித்திருக்கிற படிப்பு பட்டங்கள் எல்லாம் வீண்தான். ஏனென்றால் இந்த கல்வி மாத்திரமே நமக்கு வாழ்க்கையில் நிம்மதியை தர முடியும். யாரை தொழக்கூடாது என்பதை இனி நாம் பார்ப்போம். இன்றைக்கு மக்கள் சொகுசாக வாழ்கிறார்கள். ஒரு சிலையை தொழுது கொள்ள அநேகர் விரும்புவதில்லை.
அதற்காக மனிதர்கள் தொழாமல் இருப்பதும் இல்லை. தொழுகை செய்யாமல் மனிதனால் இருக்க முடியாது. கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் கூட ஏதோ ஒன்றை தொழுகை செய்கிறவனாகத்தான் இருக்கிறார். குறைந்தபட்சம் தான் பிரச்சாரம் பண்ணுகிற அந்த கருத்தையாவது அவன் தொழுகை செய்கிறான். அதற்கு விரோதமாக யாராவது பேசினால் அவனால் தாங்கிக் கொள்ள முடிவது இல்லை. சமய சார்பற்ற மனிதர்கள் கூட பணம், அதிகாரம், பாலின்பம், சுயம், இசைக்கலைஞர், நடிகர், அரசியல்வாதி போன்ற ஏதாவது ஒன்றை தொழுகிறார்கள். எதை நாம் அதிகமாக நேசிக்கிறோமோ, எதன் மேல் நாம் அதிக கவனம் செலுத்துகிறோமோ, எதற்காக நாம் வாழ்கிறோமோ அதைத்தான் நாம் தொழுகிறோம். நாம் தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு தெரியாத அனைத்தும் அவருக்கு தெரியும். எப்படி செய்வது என்று நாம் புரியாத எல்லாவற்றையும் அவர் புரிந்து வைத்திருக்கிறார். செய்யக்கூடிய வல்லமை நமக்கு இல்லாமல் இருக்கலாம், அவரால் அதை செய்ய முடியும். எது நல்லது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், அவருக்கு அது தெரியும். எனவே அவரை தொழுவது தான் வாழ்க்கையிலே சிறந்த ஒரு தீர்மானமாக இருக்க முடியும். பல சமயங்களில் தேவனை தொழுகை செய்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கூட தங்களையே தொழுகை செய்து கொள்கிறார்கள். நாம் நம்மையே தொழக்கூடாது என்பது இரண்டாவது தூதன் சொல்லுகிற தூது ஆகும். அதை நாம் பார்ப்போம். பாபிலோன் மகாநகரம் விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். வேசித்தனம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேசித்தனம் என்றால் என்ன? ஒரு மனைவி தன் கணவனை ஒதுக்கிவிட்டு வேறே நபரை தேடுவதைத்தான் வேசித்தனம் என்று சொல்கிறோம். அப்படி தன்னுடைய கணவனை ஒதுக்கிவிட்டு வேறே நபரை தேடுகிற அந்த பெண் கொஞ்ச காலம் கழித்து தன் கணவன் மேலே கோபம் அடைகிறவளாக காணப்படுகிறாள். தன் கோபத்தை வெளிப்படுத்துகிறாள். கடைசியில் மதுவை குடித்த நிலைக்கு அவள் வந்து விடுகிறாள். என்னதான் அவளுக்கு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அவளால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் எனக்கு அந்த வேறே நபர்தான் வேண்டும் என்று சொல்லக்கூடியவளாக மாறிவிடுகிறாள். இந்த சூழ்நிலையைத்தான் விழுந்தது என்று வேதாகமம் அழைக்கிறது. பாபிலோன் மகாநகரம் விழுந்தது என்று சொல்லுகிறாரே, பாபிலோன் செய்த வேசித்தனம் என்ன? தேவனை காட்டிலும் எதை பாபிலோன் மகாநகரம் முக்கியப்படுத்தியது? பாபிலோன் தொடர்புள்ள 2 சம்பவங்களை வேதாகமத்திலிருந்து நான் உங்களுக்கு காட்டுகிறேன். பாபிலோனின் வேசித்தனம் என்ன என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். ஒன்று, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் வருகிறது. ஒரு கோபுரத்தை கட்டினார்கள். அந்த கோபுரத்தை எதற்காக கட்டினார்கள்? நமக்கு பேர் உண்டாகும்படிக்கு கட்டுவோம் என்று கட்டினார்கள். இரண்டாவது சம்பவம் தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் வருகிறது. நேபுகாத்நேச்சார் சொல்கிறார், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. பாபிலோன் இதைத்தான் சுட்டி காட்டுகிறது. நான் சாதித்து விட்டேன், நான் செய்து விட்டேன் என்று சொல்லுகிற இந்த தன்மையைத்தான் பாபிலோன் என்று சொல்கிறது. அது விழுந்து போன ஒரு நிலை. நான் செய்கிறேன் என்று நாம் சொல்லும்போது கடைசியிலே தேவன் மேல் கோபமும், கடைசியிலே புரிந்து கொள்ளக்கூட முடியாத அளவிற்கு மதுவை குடித்த நிலைக்கும் வந்து விடுகிறோம். தன்னையே தொழுது கொள்ளுகிறவர் எப்படி இருப்பார் தெரியுமா? தன் விருப்பப்படித்தான் நான் நடப்பேன் என்று சொல்வார். இருமாப்பு, அகந்தை, திமிர், ஆணவம், தான் என்கிற எண்ணம், தன்னெடுப்பு என்றெல்லாம் இந்த குணத்தை நாம் சொல்லலாம். இதை முரட்டாட்டம் என்றும் சொல்லலாம். சவுல் என்ற ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவிடத்தில் ஒரு யுத்தத்திற்கு சென்றபோது அங்கே எல்லாவற்றையும் அழித்து விடும்படியாக தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியாக சாமுவேல் மூலம் சொல்லியிருந்தார். ஆனால் சவுல் திரும்பி வெற்றியோடு வந்தபோது அங்கிருந்து ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டு வந்திருந்தார். ஏன் ஆடு மாடுகளை கொண்டு வந்தாய் என்று கேட்டபோது அவன் சொல்லுகிறான், இவற்றையெல்லாம் பலியிட கொண்டு வந்தேன். ஒரு மதத்தின் மேலே, மார்க்கத்தின் மேலே மிகுந்த பற்றுடையவனாகத்தான் தெரிகிறது என்று நாம் நினைக்கலாம். இது போன்றதான் பல சமயங்களில் நம் இஷ்டப்படி தொழுகை செய்து கொண்டு நாம் தேவனை தொழுகை செய்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். அந்த சமயத்தில் சவுலை பார்த்து சாமுவேல் சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்கிறது. முரட்டாட்டம் என்றால் தேவன் ஒன்று சொல்லியிருக்க, நான் நினைத்ததை செய்வேன் என்று சொல்லுதல் விக்கிரக ஆராதனை. இங்கே தேவனை விட நம்மை நாம் அதிகம் நேசிப்பதினால இந்த முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். தங்களை முக்கியப்படுத்துகிறவர்கள் தங்களையே வணங்குகிறார்கள். இப்படி தங்களை முக்கியப்படுத்துகிறவர்கள் தேவனுடைய சபையில் இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்து கொள்ளலாம்,
என்னை போன்று பிரசங்கம் பண்ணலாம், பாட்டு பாடலாம், சபையின் தலைவர்களாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அங்கே தன்னையே முக்கியப்படுத்துகிற தன்மை இருக்கும் என்றால் அவர்கள் தேவனை வணங்கவில்லை, தங்களையே வணங்குகிறார்கள். தங்களையே வணக்கத்திற்கு உரியவர்களாக அவர்கள் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட மாற்றத்தை நாம் செய்யக்கூடாது என்பதை இரண்டாவது கற்பனை சுட்டிக்காட்டுகிறது. ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று யாத்திராகமம் 20:4 சொல்கிறதே, அது நாம் கண்ணில் பார்க்கக்கூடிய சிலையை உருவாக்குவதை மாத்திரமல்ல, முரட்டாட்ட மனிதர் விக்கிரக ஆராதனை என்று சொல்வதனால தன்னையே விக்கிரகமாக மாற்றுகிற இந்த செயலையும் கூட செய்யக்கூடாது என்பதைத்தான் இந்த வசனம் கண்டிக்கிறது. ஆம், பல சமயங்களில் தேவனுடைய கட்டளைகளை வார்த்தையின் பிரகாரமாக மேலோட்டமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படி அல்ல, அதன் பின்னணி என்ன, எதை குறித்து அவர் பேசுகிறார், அதற்கு பின்னராக என்ன கருத்து ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் கட்டாயமாக பார்த்தாக வேண்டும். பரிசேயர்கள் தேவன் மேலே பக்தியுடையவர்களாக காணப்பட்டவர்கள் தான். அவர்கள் தொழுகை எப்படி இருந்தது என்பதை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். யூத தலைவர்கள் நல்லவர்களாக இல்லை என்று தங்களுடைய நற்கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யூத விசுவாசிகள் இவர்கள். தலைவர்களெல்லாம் நன்றாக இல்லை, போதகர்கள் சரியில்லை, மூப்பர்கள் சரியில்லை, எங்கள் மூலம்தான் வேலை நடக்கப் போகிறது என்று சொல்கிற விசுவாசிகள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எங்கே இருந்தாலும் அந்த இடத்தில் உள்ள எல்லோரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். எல்லா இடங்களிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள். ஒரு சிலர் தவறு செய்து விடுகிறார்கள் என்பதற்காக எல்லா போதகர்களும் பாவிகள், மோசமானவர்கள், எல்லா தலைவர்களும் மோசமானவர்கள் என்றெல்லாம் நாம் சொல்லிவிட முடியாது. அதை சொல்லிக்கொண்டு நான் தான் நல்லவன் என்றும் சொல்ல முடியாது. என்னோடு 4 பேர் சேர்ந்தால்தான் நான் எப்படிப்பட்டவன் என்பது எனக்கு தெரியும், எனக்கே தெரியும். அது வரைக்கும் நான் நல்லவன் என்று தான் நினைத்துக் கொள்வேன். 4 பேர் சேர்ந்து என்னை புகழும்போது தான் நான் எவ்வளோ மோசமானவனாக இருக்கிறேன் என்பது வெளிப்படுகிறது. பரிசேயர்கள் யூத விசுவாசிகள் மத்தியில் மிகவும் நல்லவர்கள் என்று கருதப்பட்டவர்கள். ஆனால் தேவன் அவர்களை அப்படி பார்க்கவில்லை. அது மாத்திரமல்ல, அவருடைய செயல்கள் உண்மையிலேயே அவர்கள் வித்தியாசமானவர்கள் என்பதை காட்டவும் இல்லை. மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருகிறது. இயேசுவனுடைய சீசர்கள் சிலர் கை கழுவாமல் சாப்பிட்டார்கள். அதை பார்த்து இவர்கள் எப்படி கை கழுவாமல் சாப்பிடலாம் என்று அவர்கள் குற்றம் கண்டுபிடித்தார்கள். யார் அவர்கள்? பரிசேயர்கள், வேதபாரகர்கள் என்று மார்க் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது. இந்த பரிசேயர் அடிக்கடி கைகளை கழுவி செயல்படுவார்கள். இன்றைக்கு கோவிட்-19 தொற்றினாலே கை கழுவுகிறோமே, அப்படிப்பட்ட கை கழுவுதல் இல்லை. இது சடங்காச்சார கை கழுவுதல். அந்த கை கழுவுதல் கூட எப்படி கழுவ வேண்டும் என்று விதிகள் இருக்கின்றன. அந்த விதிமுறைகளின்படி அவர்கள் கை கழுவ வேண்டும். அப்படி கை கழுவாமல் அவர்கள் சாப்பிடப்பட்டார்கள். கடையிலிருந்து சாப்பிடுவதற்கு ஏதாவது வாங்கினால் குளிக்காமல் சாப்பிடப்பட்டார்கள். வீட்டில் இருக்கிற பாத்திரங்களெல்லாம் பல முறை கழுவுவார்கள். பல ஆசாரங்களை அவர்கள் கை கொண்டார்கள். எப்படி நீங்கள் கை கழுவாமல் சாப்பிடலாம் என்று சீசர்களை பார்த்து கேட்டதோடு இயேசுவிடத்திலும் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பற்றி தான் ஏசாயா சொல்லுகிறார், வாயினால் என்னிடத்தில் சேருகிறார்கள், இருதயத்தில் தூரமாக இருக்கிறார்கள். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறார்கள். இது வீணான ஆராதனை என்று குறிப்பிடுகிறார். ஆராதனையிலும் கூட எத்தனை மனுஷ கற்பனைகளை நாம் சேர்த்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள். இப்படித்தான் ஆராதனை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லாத பட்சத்தில் நடக்கிற ஆராதனையில் அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது என்று எத்தனை கட்டளைகளை நாம் உருவாக்கி விடுகிறோம். நான் ஆராதனை செய்கிற பிரகாரமாக நீ செய்யவில்லை என்றால் நீ நல்லவன் இல்லை. அப்படி தீர்ப்பு சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? தேவன் விளக்கமாக ஒன்றை சொல்லியிருக்கும் போது அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி சொல்லாத பட்சத்தில் மற்றவர்களை குறை சொல்வதை நாம் நிறுத்திவிட வேண்டும். இயேசுவான் அவர்களை பார்த்து ஒன்று சொன்னார், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதாகமம் சொல்கிறது, 10 கற்பனை சொல்கிறது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? உங்களுக்கு செய்கிற உதவியை நான் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்து விட போகிறேன். கடவுளுக்கு அதை காணிக்கையாக கொடுத்து விட்டால் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒரு ஏற்பாட்டை இந்த யூதர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். இதை செய்துவிட்டால் பெற்றோரை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இப்போதும் கூட இதுபோல நாம் செயல்பட்டு விடுகிறோம் அல்லவா? தகப்பனையும் தாயையும் கவனிப்பதில் தான் என்று அல்ல, மற்றவற்றிலும் கூட நம்முடைய சொந்த கருத்துகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளை மீறும்படியாக மக்களை நாம் நடத்தி விடுகிறோம் அல்லவா? இது உண்மையான தொழுகை இல்லை என்று வேதாகம் சொல்கிறது. ஒரு உவமை கூட இயேசுவானவர் சொன்னார். 2 பேர் ஜெபித்தார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் எப்படி ஜெபித்தான்? நான் அவனைப் போல இல்லை என்று சொல்லி ஜெபித்தான். அவனைப் போல இல்லை என்பதல்ல இன்றைக்கு பிரச்சனை, இயேசுவை போல இருக்கிறோமா என்பதுதான் பிரச்சனை. மதவாதிகளுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. தேவனை தேடுகிறோம் என்று சொல்லுகிற மக்கள், நாங்கள் நற்கிரிகளை செய்கிறோம் என்று சொல்கிற மக்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய கருத்துகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நான் விரும்புகிறபடி, நான் நினைக்கிறபடி நீயும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம்தான் நமக்குள்ளாக இருக்கிறதே தவிர அன்பு என்பதை நாம் அங்கே வெளிப்படுத்துவது இல்லை. ஒரு சமாரிய பெண்ணுடன் இயேசு பேசினார் என்று யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். சீகார் என்கிற ஊரில் இயேசுவானவர் அந்த பெண்ணோடு பேசுகிறார். உணவு வாங்கி வருவதற்காக சீஷர்கள் ஊருக்குள் சென்றிருக்கிறார்கள். அவளுடைய ஆவிக்குரிய தேவை குறித்து இயேசுவானவர் முக்கியப்படுத்தி பேசிய போது அவள் இயேசுவிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். எங்கள் பிதாக்கள் என்று சமாரியர்களை பற்றி பேசுகிறார். அவள் பேசுகிற இடத்துல இருந்து சற்று தள்ளி மேற்கு பகுதியில் பார்த்தால் அங்கே ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையுடைய பேர் கெரிசீம் மலை. 5ஆம் நூற்றாண்டிலே கெரிசீம் மலையிலே சமாரியர் ஒரு கோயில் கட்டினார்கள். அந்த கோயில்தான் தேவன் விருப்பப்படி கட்டப்பட்ட கோவில் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். எருசலேமில் இருக்கக்கூடிய ஆலயம் தேவனுடைய தேவாலயம் இல்லை, கெரிசீமில் இருக்கிற தேவாலயம்தான் தேவனுக்குரிய தேவாலயம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் கிமு 110ஆம் ஆண்டிலே மக்கபேயர் அந்த ஆலயத்தை அழித்து விட்டார்கள். திரையிலே தெரிகிற படம் அந்த ஆலயம் இருந்த இடத்திற்கு ஏறி செல்கிற படிகள். அந்த ஆலயம் இப்போது இல்லை. இயேசுவானவர் சமாரிய பெண்ணுடன் பேசிக்கொண்டிருந்த போது அந்த ஆலயம் இங்கே இல்லை. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னராகவே அந்த ஆலயம் அழிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் அங்கேதான் தொழுகை செய்ய வேண்டும் என்று சமாரியர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த கேள்வியை இயேசுவிடத்தில் அந்த பெண் கேட்கிறார். பலியிடுதல் எருசலேம் ஆலயத்தில் மாத்திரம் செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லியிருந்தார். ஆனால் தொழுகை என்பது பலியிடுதல் மாத்திரம் இல்லை. அதை யூதர்கள் புரிந்திருந்து பாபிலோன் சிறையிருப்புக்கு பிறகு அநேக இடங்களில் ஜபாலயங்கள் கட்டினார்கள். தேவாலயம் வேறு, ஜபாலயம் வேறு. தேவாலயம் பலியிடுகிற இடம், ஜபாலயம் இவர்கள் கூடி ஜெபிக்கிற இடம். இங்கெல்லாம் தொழுகை செய்யலாம் என்று பல இடங்களில் அவர்கள் கட்டுகிறார்கள். ஆனாலும் கூட எருசலேமில் தொழுது கொண்டால்தான் தொழுகை என்பது போல அவர்கள் பேசி வந்தார்கள். இயேசுவானவர் அந்த பெண்ணுக்கு என்ன பதில் சொன்னார் என்று பாருங்கள். ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொன்னார். இப்போது எருசலேமில் மாத்திரம்தான் தொழுகை செய்ய வேண்டும், பிறகு எங்கு வேண்டுமானாலும் தொழுகை செய்து கொள்ளலாம் என்று இயேசு இங்கே சொல்லவில்லை. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, இந்த மலையிலும் தொழுகை செய்யலாம், எருசலேமிலும் தொழுகை செய்யலாம், இங்கு மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுகை செய்யலாம் என்பதாக இயேசு சொல்கிறார். அது சொல்லிவிட்டு உண்மையான தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் பாருங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவனுக்கு உணர்ச்சிகள் உண்டு என்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் உணர்ச்சியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். உணர்வு பூர்வமான தொழுகை அல்ல என்று பல சமயங்களில் நாம் நினைக்கிறோம். அறிவுபூர்வமான தொழுகையோடு உணர்வு பூர்வமான தொழுகையும் அவசியமானதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தொழுகை நம்மிடத்தில் இருந்தால்தான் உண்மையிலேயே தேவனை தொழுது கொள்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். அன்பு எனும் உணர்வு, அன்பு எனும் செயலை செய்கிறவர்களாக நம்மை மாற்ற வேண்டும். தன்னுடைய சொந்த கருத்துக்களை மட்டுமல்ல, கட்டாயப்படுத்துகிற பிற மனிதர்களின் கருத்துக்களையும் நாம் தொடக்கூடாது. இங்கே தங்களுடைய சொந்த கருத்துக்களை வணங்குகிறவர்கள் நான் நினைக்கிற பிரகாரமாக, நான் சொல்லுகிற பிரகாரமாக நீங்கள் நினைக்கவில்லை என்றால், நீங்கள் சொல்லவில்லை என்றால் உங்களுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்வதற்கு ஆசைப்படுகிறோம். அப்படி இல்லை என்பதை இயேசுவானவர் பல சமயங்களிலே செய்து காண்பித்திருக்கிறார். இந்த சமாரிய பெண்ணிடத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்?
அவளை அவர் ஒதுக்கவில்லை என்று தானே அர்த்தம். தேவன் எவரையும் ஒதுக்குவதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய கருத்துக்களை அல்ல, தேவனுடைய கருத்துக்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். எல்லோரும் எல்லாவற்றையும் உடனே புரிந்து கொள்வதில்லை. எனவே புரிந்து கொள்ளாதவர்களை இழிவாக பார்ப்பதையும் நாம் நிறுத்த வேண்டும். ஏன் நான் நிறுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்றால், இன்று வரை என் தேவனுடைய சௌந்தரியங்களை புதிதாக நான் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். ஒரு நாளும் வேதாகமத்தை ஆராயும் போதெல்லாம் என் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். நேற்றைக்கு நான் இருந்ததை விட இன்றைக்கு தேவனை பற்றி இன்னமும் அதிகமாக எனக்கு தெரிந்திருக்கிறது. நேற்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளை இல்லையா? ஆம். 1ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனை பார்த்து கல்லூரியில் படிக்கிறவன் இவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைக்கக்கூடாது. அவனுடைய நிலையில் அவனுக்கு என்ன தெரியுமோ அது அவனுக்கு தெரிந்திருந்தால் அவன் தேர்ச்சி பெறுகிறவன் தான். இதை நாம் புரிந்து கொள்ளும்போது தான் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக நாம் மாற முடியும். இதை புரிந்து கொண்டு நாம் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக மாறும்போது மற்றவர்களுக்கு அடிமைகளாக அல்ல, தேவனுக்கு மாத்திரமே அடிமைகளாக நாம் மாறுவோம். அந்த மாற்றம்தான் உண்மையான தொழுகையை நம்மிடத்தில் வெளிப்படுத்த முடியும். ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்கிறவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று ஏசாயா 45:20 வாசிக்கிறோம். ரட்சிக்க மாட்டாத தேவர்கள் என்று சொல்வது வேறே கோவில்களில் இருக்கிற தேவர்கள் மாத்திரமல்ல, நாமும் கூட மற்றவர்களை கட்டுப்படுத்தி நமக்கு கீழாக வைத்து செயல்பட வேண்டும் என்று பிரயாசப்படும் போது அப்படிப்பட்ட தேவர்கள் ஒருவராக மாறுவதற்குத்தான் நாமும் கூட முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறக்காதீர்கள். எனவே இந்த ரட்சிக்க மாட்டாத தேவன் ஒரு மனிதனாகவும் இருக்கலாம். 3ஆம் தூதனின் செய்தி இதைத்தான் வலியுறுத்துகிறது. மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. கர்த்தரை தான் தொழ வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை தான் தொழ வேண்டும். ஆனால் இங்கே மனிதன் ஏற்படுத்தின ஒரு நிறுவனத்தையும் அந்த நிறுவனத்திற்கு ஈடான இன்னொரு நிறுவனத்தையும் மக்கள் வணங்க வேண்டும் என்றும் தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்துகிற முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வற்புறுத்தும் போது இல்லை இல்லை, தேவனுடைய நாமத்தை மாத்திரமே நான் தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தொழுது கொள்கிறவர்கள் கர்த்தருடைய குணத்தை நினைத்து தொழ வேண்டும். மற்ற நிறுவனங்களின் தன்மையை பார்த்தல்ல, தேவனுடைய தன்மையை நம் மனதில் ஆழமாக இருக்க வேண்டும். 3வது கற்பனை அதைத்தான் சொல்கிறது. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தாண்டியாமல் விடார். இந்த 3 கற்பனைகளையும் வரிசையாக எங்களை யோசித்து பாருங்கள். தேவனை தவிர வேறு எவரையும் நாம் வணங்கக்கூடாது. தேவனை நாம் ஒரு விக்கிரகமாக பார்க்கக்கூடாது. நம்மையும் நாம் ஒரு விக்கிரகமாக மாற்றக்கூடாது. நமக்கு தெரிகிற தோற்றம் அல்ல, குணம்தான் முக்கியம். என தேவனுடைய நாமத்தை நாம் வணங்க வேண்டும். நாமத்தை நாம் வீணில வணங்கக்கூடாது என்று 3வது கற்பனை சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் நீ தொழுது கொள்ள வேண்டும் என்று யாராவது நாம் கட்டாயப்படுத்தினால் அப்படி கட்டாயத்தை நாம் எதிர்த்துத்தான் ஆக வேண்டும். அப்படி எதிர்த்த நபர்களை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். நேபாத் நேச்சார் என்ற ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு கனவு கண்டார். கனவிலே ஒரு சிலையை பார்த்தார். அந்த சிலைக்கான விளக்கத்தை சொல்லும்போது தானியேல் தீர்க்கதரிசி தலை உம்முடைய ராஜ்யத்தை சுட்டி காட்டுகிறது, அதற்கடுத்தாக இருக்கிற வெள்ளி வேறொரு ராஜ்யம், அடுத்து வேறொரு ராஜ்யம், அடுத்து வேறொரு ராஜ்யம், அடுத்து வேறு ராஜ்யங்கள், அதற்கடுத்து தேவனுடைய ராஜ்யம் வரும் என்று விளக்கத்தை சொன்னார். ஆனால் இவருக்கு சிலை முழுவதுமே தங்கமாக இருக்க வேண்டும், பொன்னாக இருக்க வேண்டும், சிலை முழுவதுமே தன்னுடைய ராஜ்யமாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை வந்ததோ என்னவோ தெரியவில்லை. ஒரு பெரிய தங்கச் சிலையை செய்து வைத்து எல்லோரும் அதை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போது 3 பேர் வணங்க மறுக்கிறார்கள். மறுபடியும் நான் இசைக்க சொல்லுகிறேன், நீங்கள் வணங்குங்கள் என்று சொன்னபோது அந்த 3 பேரும் சொன்னார்கள், நாங்கள் வணங்க மாட்டோம், ஆண்டவர் எங்களை விடுவிப்பார். பல சமயங்களில் இதோடு நிறுத்திக் கொள்வதற்கு நாம் ஆசைப்படுகிறோம். எங்கள் ஆண்டவர்களை விடுவிப்பார். அதையும் தாண்டி அவர்கள் சொன்ன வார்த்தை தான் அவர்கள் தேவனை மாத்திரம் தொழுது கொள்ளுகிறவர்கள் என்பதை நமக்கு காட்டுகிறது. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நேர் நிறுத்தின் பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று சொன்னார்கள். தானியேல் 3:18. விடுவிக்காமற் போனாலும், விடுவிக்காவிட்டாலும் தேவன் நல்லவர் தான். இந்த உலகத்தில் நாங்கள் மரித்தாலும் மறுபடியும் எழுந்திருப்போம்.
எங்களை நிரந்தரமாக அழித்து போட எந்த மனிதனாலும் முடியாது. அவர் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் மாறும்போது உண்மையிலேயே நாம் தேவனை தொழுகை செய்கிறோம். படைத்தவரை நாம் தொழ வேண்டும். நம்மையே நாம் தொழக்கூடாது. நம்மை கட்டாயப்படுத்துகிற மற்றவர்களையும் நாம் தொழக்கூடாது. ஏன்? படைத்தவருக்கு சகல ஞானமும் உண்டு. நமக்கும் மற்றவர்களுக்கும் அத்தகைய ஞானம் இல்லை. படைத்தவருக்கு சகல அறிவும் உண்டு. நமக்கும் மற்றவர்களுக்கும் சகல அறிவும் இல்லை. அறிவிலே நாம் குறைவுள்ளவர்கள். படைத்தவருக்கு வல்லமை உண்டு. நமக்கும் மற்றவர்களுக்கும் அப்படிப்பட்ட வல்லமை இல்லை. படைத்தவருக்கு எது நல்லது என்பது தெளிவாக தெரியும். நமக்கும் மற்றவர்களுக்கும் எது நல்லது என்பது தெளிவாக தெரியாது. அதனால் கற்றுக்கொள்ளுதலே மிகவும் மிகவும் முக்கியமான கற்றுக்கொள்ளுதல் படைத்தவரை தொழ வேண்டும் என்பது தான். நம்மையும் மற்றவர்களையும் நாம் தொழக்கூடாது என்கிற கல்விதான் கல்வியில் மிகச்சிறந்த கல்வி. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் திருக்குள்ளது, மகா கேடுள்ளது. மார்க்க பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற அநேகர் தாங்கள் விசுவாசத்தில் இருக்கிறோமா என்று தங்களை உய்த்து ஆராய்வது இல்லை. பலர் பொய்யான நம்பிக்கையை பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது மோசமான உண்மை என்று பாட ஆசிரியர் பக்கம் 65 குறிப்பிடுகிறார். பக்திமான்கள் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் பல சமயங்களிலே நாம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறோம். சிலர் பல வருடங்களுக்கு முன்பு நேர்ந்த பழைய அனுபவத்தை பற்றி கொள்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அப்படி செய்தார், இப்படி செய்தார், நான் அப்படி செய்தேன், இப்படி செய்தேன் என்று பழைய கதையையே கந்தலையே நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற சூழல் ஏற்பட்டு அதில் அனுதின அனுபவத்தின் பங்கு முக்கியமாகும் போது இவர்கள் ஆட்டம் முடிந்து போகிறது என்று குறிப்பிடுகிறார். சத்தியத்தை அறிக்கையிடுவது தங்களை ரட்சிக்கும் என்று நினைப்பார்கள் போலும் என்றும் சொல்கிறார். நான் உண்மையை பேசுகிறேன், சத்தியத்தை பேசுகிறேன், தேவனுடைய கொள்கையை பேசுகிறேன், அது என்னை ரட்சித்துவிடும் என்று நினைக்கிறார்கள். அது இல்லை. தேவன் மாத்திரமே நம்மை ரட்சிக்க முடியும். நம்முடைய கொள்கையை கூட நாம் தேவனாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய திருச்சபையை நாம் தேவனாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய ஆலயத்தை நாம் தேவனாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிகவும் மிகவும் மோசமான ஒரு வஞ்சனை இதுதான். இதிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் தேவனை மாத்திரமே தொழுகிறவர்களாக, தேவனோடு நெருக்கமான உறவில் இருக்கிறவராக நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் என்ற உபாகமம் 4:7 மோசே குறிப்பிடுகிறார். தொழுது கொள்ளுதல் என்பது தேவனிடத்தில் நம்மை நெருக்கி சேர்க்க வேண்டும். அவர் நல்லவர், அவர் வல்லவர் என்கிற உணர்வினால எந்த வருத்தமும் இல்லாமல், என்ன நேரிட்டாலும் எந்த வருத்தமும் இல்லாமல் அவரை நேசிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். நாம் நம்மை அவரிடத்தில் ஒப்படைப்போமா? பில் ஹோகன் என்று ஒரு போதகர், அவருடைய மனைவியின் பெயர் ஜேன் ஹோகன். அவர்களுக்கு 2 மகள்கள். இளைய மகளின் பெயர் ஏமி. அவளும் ஒரு போதகரைத்தான் திருமணம் செய்திருக்கிறார். அவளுக்கு 4 பிள்ளைகள். ஏமிக்கு 32 வயதான போது பிள்ளைகளுடைய வயது 8, 6, 3, 2. ஒரு நாள் அவளுக்கு கடும் தலைவலி ஏற்பட்டது. ஒரு மருத்துவரிடத்தில் அழைத்து சென்றார்கள். அவர்கள் முன்பிருந்த ஒரு சிறிய சபையை விட்டுவிட்டு இப்போது ஒரு பெரிய சபைக்கு இடமாற்றம் பெற்று வந்திருக்கிறார்கள். புதிய ஊர், புதிய சபை, புதிய விசுவாசிகள். மருத்துவர் சொன்னார், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மன அழுத்தம், கவலைப்படாதீர்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனால் வலி குறையவில்லை. இன்னும் ஒரு பெரிய மருத்துவ நிபுணரை பார்ப்பதற்காக பில் ஹோகன் தன்னுடைய மகளை அழைத்து சென்றார். மருத்துவர் ஆராய்ந்து விட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்படியாக சொன்னார். எடுத்து பார்த்து விட்டு சொன்னார், உங்கள் மகளுக்கு மூளையின் அடிப்பகுதியில் ஹைப்போதாலமஸ் என்கிற பகுதியில் ஒரு கட்டி இருக்கிறது. அந்த கட்டியை அகற்ற முடியாது. அறுவை சிகிச்சை மூலமாக நாம் அதை எடுக்க முடியாது. இன்னும் உங்கள் மகள் அதிகபட்சம் 2 ஆண்டுகள் உயிரோடு இருக்கலாம் என்று சொல்லிவிட்டார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஜெபித்தார்கள். இந்த சமயத்தில் ஏமியாக இருந்தாலும் சரி, அவருடைய கணவராக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, அவர்கள் வெளிப்படுத்திய தன்மை
தேவனை அவர்கள் எப்படி பார்த்தார்கள் என்பதை நமக்கு காட்டுகிறது. ஏன்னு சொன்னால், எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் உயிரோடு இருந்து இந்த கணவனையும் இந்த பிள்ளைகளையும் பராமரிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. தேவன் அப்படி செய்தால் நல்லது தான், அப்படி அவர் செய்யாவிட்டாலும் நல்லது தான். எது நல்லது என்று அவருக்கு தெரியும். என்னுடைய கணவர் சொன்னார், தேவன் நல்லவர், அவர் நல்லதைத்தான் செய்வார், நல்லதை தவிர வேறு எதையும் அவரால் செய்ய முடியாது என்று நான் நம்புகிறேன். ஒன்று, அவர் ஏமையை குணப்படுத்துவார், இல்லை என்றால் அதைவிட மேலான நன்மையை அவர் செய்வார். ஏமியுடைய அம்மா ஜெயன் இவ்வாறு சொல்லுகிறார், நானும் என்னுடைய கணவரும் எங்கள் மகள் தலையின் மேல் கை வைத்து நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, இவ்வளவு உடைய கையில் பலியாக நாங்கள் ஒப்படைக்கிறோம், நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஏமையை சுகப்படுத்துவது உங்களுக்கு மகிமையாக இருக்கும் என்றால் சுகப்படுத்துங்க. அப்படி இல்லை என்றால், நீர் நல்லவர், நீர் என்ன செய்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் உமக்கு தெரியும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை, நீர் நல்லவர் என்று ஜெபித்தார்கள். இறுதியில் அவள் இறந்து விடுகிறாள். விடுவிக்காமல் போனாள். தேவன் நல்லவரே என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை உண்மையான தொழுகையில் வெளிப்படும். விடுவிக்காமல் போனால், ஒரு நபரை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தப்படி அல்ல உன் சித்தப்படி ஆக கிடவது என்று ஜெபித்தாரே, அதுதான் உண்மையான தொழுகை. அப்படிப்பட்ட ஒரு உறவை தேவனோடு நாம் வைத்திருப்போம் என்றால் நாம் கற்கிற கல்வி நிச்சயமாகவே பிரயோஜனமானது தான். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, நீ நல்லவர், நாங்கள் புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் எங்களுடைய நன்மைக்காகவே நீர் செய்கிறீர். ஒப்படைக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளும். உண்மையான தொழுகை உடையவர்களாக உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர்ந்து உலகத்தில் நாங்கள் பெற வேண்டிய மெய்யான கல்வியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.